செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஏப்ரல் 21 ஞாயிற்றுக்கிழமை முதல் ஏப்ரல் 27 சனிக்கிழமை வரையிலான ராசி பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டக தோஷம் அமைந்திருக்கிறது. இந்த வார கடைசியிலே வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு சந்திராஷ்டக தோஷம் உள்ளது. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 25 வியாழக்கிழமை இரவு 8 மணி முதல் ஏப்ரல் 28 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணி 28 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமையும் 27 ஏப்ரல் 27 சனிக்கிழமை முழு சந்திராஷ்டக தினமாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இதர நாட்களுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது உங்கள் ராசிலேயே சூரியனும் குருவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். சந்தோஷத்தை அடைவீர்கள். இன்றைய தினத்தில் இந்த வாரத்தில் உங்கள் ராசியிலே குரு பகவான் இருந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தைகளுடைய முன்னேற்றம் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவி ஸ்தானமான 7ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருப்பது கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திலே குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே இந்த வாரத்திலே குருடைய பார்வை பலவிதத்திலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல திருப்தியான வாழ்க்கை இந்த வாரம் நீங்கள் பெற முடியும். இந்த சந்திராஷ்டக தினங்களில் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரனும் கேதுவும் இருப்பது இந்த வாரத்தில் தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறார். ஆகவே லாப நோக்கத்தோடு செயல்பட்டு நீங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே திருஷ்டி நிறைய இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் வெளியிலே சொன்னால், அதாவது ஒரு செயல்பாடுகள் அந்த செயல் நடப்பதற்கு முன்பாகவே அதை முடித்து விடுவேன் என்று நீங்கள் தைரியமாக வெளியிலே சொன்னால் அதில் தடைகளும் சிரமங்களும் காலதாமதங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே உங்கள் செயல்பாடுகளை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய் சனி இருப்பது மூத்த சகோதரனுக்கு சிறு சிறு உடல்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். விரயஸ்தானத்தில் புதன் ராகு சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரத்தில் எதிரிகளை வெல்வதற்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். ராகுவான் 12ஆம் இடத்தில் இருப்பது தொழில் விருத்தி காரணமாக தொழில் அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். சுக்கரன் 12ஆம் இடத்தில் இருப்பது மனைவிக்காக செலவினங்கள் சுப செலவுகள் நடக்கும். ஆக எப்படியும் இந்த வாரம் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. சந்திராஷ்டகம் இருந்தாலும் உங்கள் ராசியிலே குரு பகவான் இருப்பது தெய்வ பலம் இருப்பதனால் சந்திராஷ்டக தோஷம் ஓரளவு விடுபட முடியும். இந்த ஏப்ரல் 26, 27 இந்த 2 நாட்கள் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. அடுத்து இந்த வாரம் மேஷராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மேஷராசியில் பிறந்து அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 22 திங்கட்கிழமை நல்ல நாள். பரணிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 21 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 25 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஏப்ரல் 22 திங்கட்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பது திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் 6ஆம் இடத்தில் சந்திரனும் கேதுவும் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் திங்கட்கிழமை என்று விநாயகருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். சந்தோஷத்தை அடைவீர்கள். பிரச்சனை இல்லாத வாழ்வு உங்களுக்கு கிடைத்து இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெற முடியும் என்று நீங்கள் உறுதியாக நம்பலாம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். லாப நோக்கத்தோடு செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் கேது இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயமாக குழந்தைகளை பற்றி அதிகமாக கவலைப்படுவீர்கள். ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. குழந்தைகள் நிச்சயமாக எதிர்காலம் சிறப்பாக அமைத்துக் கொள்வார்கள். அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே அமையும். அவர்களுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். சளி காய்ச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி பெரிய தோஷங்கள் கோளாறுகள் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தாது. கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும் சனியும் இருப்பது தொழில்துறையிலே நிறைய அலைச்சல் இருக்கும். வளர்ச்சி இருக்கும். வளர்ச்சி இருந்தாலும் அலைச்சலும் கூடவே இருக்கும். அலைச்சலை
நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்வதற்காக திட்டமிடுவது மிகவும் சிறப்பானது. முதலே நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் அலைச்சலை ஓரளவு குறைத்து கொண்டு நீங்கள் நன்மைகளை பெற முடியும். புதிய தொழில் முயற்சிகள் தாராளமாக நீங்கள் செய்யலாம். என்றால் உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருப்பதனால் புதிய தொழில் முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் 7ஆம் இடத்திற்கு செவ்வாயும் 10ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே மனைவி பேரில் தொழில் செய்வர்களும் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். மனைவியாலும் உங்களுக்கு தனலாபங்கள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே குழந்தைகள் பேரிலே தொழில் செய்பவர்களும் நல்ல லாபத்தை அடைவார்கள். லாபஸ்தானத்தில் சுக்கிரன், ராகு இருப்பது பெண்கள் மூலமாக தனவரம் உங்களுக்கு காத்திருக்கிறது. விரயஸ்தானத்தில் சூரியன், குரு இருக்கிறார்கள். விரயங்கள் நடக்கும், சுப விரயங்கள் நடக்கும். அந்த விரயங்கள் என்பது இந்த வாரத்தில் தந்தைக்காக அல்லது குழந்தைகளுக்காக அவர்களுடைய செலவினங்களுக்காக செலவுகளாகும். அதற்குரிய வருமானம் நீங்கள் நிச்சயமாக பெற முடியும். சந்தோஷமாக இருக்கலாம். இந்த வாரம் ரிஷபராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். ரிஷபராசியிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 22 திங்கட்கிழமை, ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 21 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 25 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். மிருகசீர்ஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 21 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 22 திங்கட்கிழமை, ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரனும் கேதும் இருப்பது குழந்தைகள் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு மாற்றம் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். அதற்கு பரிகாரமாக இந்த வாரத்தில் திங்கட்கிழமை என்று விநாயகருக்கு நெய்விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். குழந்தைகள் மூலமாக எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படுத்தாது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்திலே நீச்சமடைந்திருந்தாலும் வக்கரபலத்துடன் வக்கரபலம் என்பது உங்களுக்கு விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று பொருள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன், ராகு, சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது தொழில்துறையிலே புதிய முயற்சிகள் இந்த வாரம் செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன், கேது இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு சிறு உடல் உபாதைகள் இருந்தாலும் உடனடியாக அதை சரி செய்து கொள்வது நல்லது. மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாயும் சனியும் இருக்கிறார்கள். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தந்தைக்கு உடல் வலிகள், மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்குரிய மருத்துவம் செய்தால் நிச்சயமாக அவர்கள் சரியாகிவிடும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன், ராகு, சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது தொழில்துறையிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் விரைவில் பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை நீங்கள் அடைய முடியும். தொழில் விஷயத்தில் பழைய பாக்கிகள் விரைவில் வசூலாகிவிடும், கவலைப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பது இந்த வாரம் உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்றதனமாக இருக்கிறது. குரு பகவானும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். மனைவியால் தன லாபம் கிடைக்கும். தொழில்துறையில் நீங்கள் எந்த தொழில் செய்வர்களாக இருந்தாலும் அந்த தொழிலே நீங்கள் நிச்சயமாக லாபத்தையும் சந்தோஷத்தையும் அடைய முடியும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் மிதுன ராசியில் பிறந்த நல்ல நாட்களில் மிதுன ராசியில் பிறந்து மிருகசீர்ஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 21 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 22 திங்கட்கிழமை, ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். திருவாதிரை பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 22 திங்கட்கிழமை, ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 25 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 21 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன், கேது இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக இந்த வாரத்திலே திங்கட்கிழமை என்று விநாயகருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக தாயின் ஆரோக்கியம் சரியாகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க மாணவர்களும் நினைத்த மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவது சாத்தியமாகவே இருக்கிறது. மற்றபடி பெரிய தோஷங்கள் எதுவும் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுத்தாது. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த சில மாதங்களாகவே அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் முக்கியமாக சனி பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து 8ஆம் இடத்தில் இருக்கார். ஆகவே இந்த வாரத்தில் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. முக்கியமாக திருமண காரியங்களில் ஈடுபடும் போது வெகு காலம் நீங்கள் திருமணத்தை தள்ளி போடக்கூடாது. திருமணம் முடிவடைந்தால் உடனடியாக திருமணத்தை நடத்தி முடித்து விடுவது மிகவும் சிறப்பானது.
உங்கள் ராசிநாதன் சந்திரன் இந்த வார ஆரம்பத்திலே உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே கேதுவுடன் இருக்கிறார். இந்த வார ஆரம்பத்திலே உங்களுக்கு எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது பின்னடைவு ஏற்படும். ஆனால் நிச்சயமாக தோல்வி ஏற்படுத்தாது. கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரனும் கேதுவும் இருப்பது இளைய சகோதரன் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாயும் சனியும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த வாரம் மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஆரோக்கியம் விஷயமாகவும் அல்லது குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது, மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறையுடன் இருப்பதே உங்களுக்கு நல்லது. கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் கணக்கு வழக்குகளை உடனடியாக சரிபார்த்து கொள்வது நல்லது. என்றால் கூட்டு வியாபாரத்தில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். அவர்கள் மூலமாக தன லாபம் உங்களுக்கு காத்திருக்கிறது. தந்தை ஸ்தானத்திற்கு அதிபதியான குருவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கார். ஆகவே தந்தையுடன் சென்று தொழில் செய்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் இந்த வாரம் அடைய முடியும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். நல்ல பலன்கள் கிடைக்கும். நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சியும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். மேலும் தந்தை பேரிலே தொழில் செய்பவர்களும் தந்தையுடன் சென்று தொழில் செய்பவர்களும் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த வாரம் அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். கடகராசியில் பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 21 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 22 திங்கட்கிழமை, ஏப்ரல் 25 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 21 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 25 வியாழக்கிழமை, ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை அனைத்தும் நல்ல நாட்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயும் சனியும் இருப்பது சகோதர வழியிலும் சில பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் மனைவின் ஆரோக்கியத்திலும் சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கும் சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கும் நெய் தீபம் வைத்துவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைய முடியும். பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல வாழ்க்கை முன்னேற்றம் ஆகிய உங்களுக்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே உண்டு. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் குருடன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே சிம்மராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரத்திலே தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். மேலும் தெய்வ வழிபாட்டின் மூலமாக நல்ல அருள் உங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகள் விளக்கும். தந்தை உங்களுக்கு அனுசரணையாக இந்த வாரம் நடந்து கொள்வார்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனும் கேதுவும் இருப்பது வீட்டிலே பெண்கள் மூலமாக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். உங்களுடைய மனைவிக்கும் உங்களுடைய தாயாருக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். நீங்கள் மற்றவர்களுடன் பேசும்போது, முக்கியமாக வீட்டில் பெண்களுடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டும். தேவையற்ற வாதங்களை செய்யாமல் இருப்பது நல்லது. செலவினங்கள் அதிகமானாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும் சனியும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த வாரம் மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். மனைவிக்கு உடல் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சூரியன், உங்கள் ராசி 8ஆம் இடத்தில் புதன், ராகு, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. சுக்கிரன் உச்சமாக இருப்பதனால் பெரிய பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்படுத்தாது. தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் குரு இருப்பது தெய்வபலம் முழுமையாக இருக்கிறது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வ ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் நல்ல முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசியில் பிறந்த இந்த வாரம் நல்ல நாட்கள். சிம்மராசியில் பிறந்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 22 திங்கட்கிழமை நல்ல நாள், ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 21 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 25 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். உத்திரம் 1ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 22 திங்கட்கிழமை, ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் கேது இருப்பது குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக திங்கட்கிழமை என்று விநாயகருக்கு நெய் தீபம் வைத்துவிட்டு வாருங்கள். உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த 2 பரிகாரங்களின் மூலமாக சிம்மராசியில் இந்த வாரம் முழுமைக்கும்
நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள். பெரிய பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதுவும் புதன், சுக்கிரன், ராகு இந்த கிரகங்களுடன் சஞ்சாரம் செய்வது மிகவும் சிறப்பானது. மனைவி மீது மிகுந்த அன்பை பொழிவீர்கள். மனைவிக்கு தங்க வெள்ளி நகைகளை வாங்கி கொடுப்பீர்கள் அல்லது புதிய புடவைகளை வாங்கி கொடுப்பீர்கள். அதன் மூலமாக பரஸ்பரம் அன்பு ஏற்பட்டு சந்தோஷத்தை நீங்கள் அடைய முடியும். உங்கள் ராசியிலே சந்திரன் கேத்திருப்பது சிறிது மனக்குழப்பங்கள். மேலும் இந்த வாரத்திலே தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு மிக உகந்தது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாயும் சனியும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே இந்த வாரத்திலே எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கிறது. படித்தவர்களுக்கு எந்த விதமான இன்டர்வியூக்கு சென்றாலும் நிச்சயமாக இன்டர்வியூவில் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், ராகு இருப்பது கூட்டு வியாபாரம் செய்வர்கள் நன்மைகளை அடைவார்கள். 8ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். உங்களுக்கு வயிறு உஷ்ணம் ஏற்பட்டு அதன் மூலமாக அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இந்த வாரத்தில் கடினமான பொருட்களையும், அதாவது அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் காரமான பொருட்களையும் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. அடுத்து கன்னிராசியில் பிறந்து இந்த வாரம் நல்ல நாட்கள். கன்னிராசியில் பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 22 திங்கட்கிழமை, ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 21 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 25 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 21 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 22 திங்கட்கிழமை, ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன், குரு இருப்பது உங்களுக்கு வயிறு உபாதைகள், உஷ்ணம் காரணமாக சில பிரச்சனைகள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அஜீரண கோளாறுகள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கும் நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே இந்த வாரம் முழுமைக்கும் கன்னிராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. சந்தோஷத்தை நீங்கள் அடைய முடியும். அடுத்து துளாராசி. துளாராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே உச்சமாக சஞ்சாரம் செய்கிறார். நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் விரைவில் அடைந்துவிடும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. கடன் வாங்க விரும்புபவர்கள் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை என்று கடன் வாங்கினால் விரைவில் கடன் அடைந்து நன்மைகளை பெற முடியும். அதுவும் கடன் வாங்கும் போது முற்பகலுக்குள் வாங்க வேண்டும், கடன் தீர்க்கும் போது பிற்பகலில் தீர்க்க வேண்டும் என்றுதான் சாஸ்திர விதி. அதன்படி வெள்ளிக்கிழமை என்று ராகு காலத்திற்கு முன்பாக 10:30 மணிக்கு முன்பாகவே நீங்கள் கடனை வாங்கி கொள்வது நல்லது. அதன் மூலமாக விரைவில் கடன் சுமைகள் விரைவில் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருப்பது தொழில்துறையில் போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். இருந்தாலும் உச்சம் பெற்றிருப்பதனால் அந்த போட்டியில் நீங்கள் நிச்சயமாக வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயும் சனியும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே தாய் தந்தையரின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மேலும் குழந்தைகள் அடம் பிடித்தாலும் அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பார்கள். குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாகவே அமைய இருக்கிறது. அவர்களை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தில் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசாமல் இருப்பதனால இந்த வாரத்தில் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால் சிறிது குழப்பங்கள், மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன், ராகு, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது இந்த வாரம் உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்தால் சிறிது அதிகமாகும். அதற்குரிய மருத்துவம் செய்தால் குணமாகிவிடும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் உச்சமாக இருந்து குருவுடன் சஞ்சாரம் செய்கிறார். மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டு நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை பெற முடியும். சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் ஓரளவு நீங்கும். அவர்களுக்கு தந்தைக்கேற்ற மருத்துவம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். விரயஸ்தானமான 12ஆம் இடத்திலே சந்திரன், கேது ஆகிய கிரகங்கள் இருப்பது தேவையில்லாமல் நீங்கள் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக தூக்கம் குறையும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இதை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள். நிச்சயமாக உடல் ஆரோக்கியமும் நீங்கள் பெற முடியும். எப்படியும் இந்த வாரம் பெரிய தோஷங்கள் இல்லாமல் குருடைய பார்வை இருப்பதனால் தெய்வ பலத்தினால் நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். துலா ராசியிலே பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 21 வியாழக்கிழமை, ஏப்ரல் 22 திங்கட்கிழமை, ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள்.
சுவாதியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 22 திங்கட்கிழமை, ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 25 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 21 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைய முடியும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது, ராகுவுடன் இருப்பது இந்த வாரத்தில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் என்று கூறினேன். இருந்தாலும் அந்த கடன் சுமைகள் விரைவில் தீர்ப்பதற்காக வருகின்ற வெள்ளிக்கிழமை ராகு காலத்திலே துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வரலாம். உங்கள் ராசிக்கு 12ஆம் விரயஸ்தானத்தில் சைன சுகஸ்தானத்தில் சந்திரன் கேத்திருப்பது சரியான நேரத்தில் தூக்கம் வராது என்று கூறினேன். தூக்க இன்மையினால் அவதைப்படுவீர்கள். அதற்கு பரிகாரமாக திங்கட்கிழமை விநாயகருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைய முடியும் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனியுடன் சஞ்சாரம் செய்கிறார். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். தாய்க்கு உடல் உபாதைகள், முக்கியமாக மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த வாரம் தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தாய் மீது மிகுந்த அன்பை பொழிவீர்கள். அவர்கள் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இருக்கிறது. அந்த குறைபாடுகள் நல்ல மருத்துவத்தின் மூலமாக நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் சனி இருப்பது தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் அதற்குரிய வளர்ச்சி இருக்கும். ஆக கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன், ராகு, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். முக்கியமாக உங்களுடைய குழந்தைகள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் கூறியிருப்பது தொழில் விஷயமாக, தொழில் வளர்ச்சிக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் விரைவில் கடன் சுமைகள் தீர்ந்து நன்மைகளை நீங்கள் பெற முடியும் என்பது உறுதி. இந்த வாரம் தொழில்துறையிலே போட்டிகள் இருந்தாலும் அந்த போட்டிகளில் நிச்சயமாக நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது உங்களுக்கு வயிற்றில் சிறு சிறு கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது, சிறிது அக்கறை தேவை. பண விஷயத்தில் முக்கியமாக மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் இந்த வாரம் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் கேத்திருப்பது மூத்த சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் லாபங்கள் எவ்வளவு கிடைத்தாலும் அதற்குரிய செலவினங்களும் உங்களை தேடி வரும். அந்த செலவினங்களும் வரவும் இந்த வாரம் ஓரளவு சரியாகவே இருக்கும். மற்றபடி விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இந்த வாரம் நல்லா இருக்கலாம். விருச்சிக ராசியில் பிறந்து விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 21 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 22 திங்கட்கிழமை, ஏப்ரல் 25 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 21 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 25 வியாழக்கிழமை, ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நிச்சயமாக வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் சனி இருப்பது தொழில்துறையில் சிறிது தாமதங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகனுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நல்லெண்ணெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் குரு இருப்பது உங்கள் உடல் உஷ்ணமடைவதற்கான காரணமும் இருக்கிறது. மேலும் கொடுக்கல் வாங்கல் மிகுந்த அக்கறை தேவை. அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் நெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த 2 பரிகாரங்களின் மூலமாகவே இந்த வாரம் முழுமைக்கும் விருச்சிக ராசி இருந்தவர்கள் எல்லா வகையிலும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. மற்றபடி பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருபான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனுடன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி நீங்கள் பேசலாம். விரைவில் அது கிடைக்கும். அதற்கான முகாந்திரங்களும் உங்களுக்கு தெரியும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் இருப்பதனால் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது சில நேரத்தில் தைரியமாக செயல்படுவீர்கள், சில நேரத்தில் தைரியம் குறைந்து செயல்படுவீர்கள். இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் தொழில்துறையிலேயே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவுக்கு தகுந்த மருத்துவம் கிடைத்து அவர்கள் முன்னேற்றத்தை அடைவார்கள். அவர்களுக்கு மூட்டு வலிகள் மாத்திரம் ஏற்படுத்தி அதன் பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது.
தாய்க்கு நல்ல யோகத்தை தருகின்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் குரு இருப்பது தேவஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அந்த யாத்திரைகளில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைய முடியும். திருமணமாகாதற்கு எதிர்பாராமல் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. சுப காரியங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள், அதன் மூலமாகவும் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்திலே சந்திரனும் கேதுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் சிறிது காலதாமதம் ஏற்பட்டாலும் பெரிய பின்னடைவுகள் ஏற்படுத்தாது. ஆகவே தொழில்துறையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எப்படியும் உங்களுக்கு சாதகமாகவே இந்த வாரம் முடியும். அடுத்து இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 22 திங்கட்கிழமை, ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 21 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 25 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். உத்திராடம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 22 திங்கட்கிழமை, ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தனுசு ராசியில் பிறந்தவர்கள் 3ஆம் இடத்திலே செவ்வாயும் சனியும் இருப்பதனால் இளைய சகோதரனுக்கு சிறு உடல்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் என்று கூறினேன். அதற்கு பரிகாரமாக உங்களுக்கும் சில நேரங்களில் தைரியம், சில நேரம் தைரியமின்மை ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கும், சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். நல்லெண்ணெய் தீபம் வைப்பதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளும் சந்தோஷத்தையும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பெற முடியும் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்கனவே ஏழரை நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரத்தில் தொழில்துறையிலே சிறு பின்னடைவு ஏற்பட்டாலும் நிச்சயமாக விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்தில் செவ்வாய் சனி சஞ்சாரம் செய்யும் போது மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டும். தேவையற்ற வாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் ஆரம்பத்தில் தடை ஏற்படுவது போல் இருக்கும், ஆனால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. சகோதர வழியில் உங்களுக்கு தனலாபம் கிடைக்கும். உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அவர்கள் மூலமாகவும் நீங்கள் சந்தோஷத்தை பெற முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு விரைவில் பதவி உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாகவும் சந்தோஷத்தை நீங்கள் அடைய முடியும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன், ராகு, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. இளைய சகோதரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய சகோதரன் ஆரோக்கியத்தில் எந்த பின்னடையும் இருக்காது. இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஒருவேளை திருமணம் நடப்பதிலே தாமதம் இருந்தால் விரைவில் அந்த தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக விரைவில் திருமண காரியங்கள் நடக்கும். நீங்கள் தைரியமாக செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் இருப்பது தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் உங்கள் மீது சிறுத்துக்கு அதிகாரத்தை செலுத்துவார்கள். இருந்தாலும் அவர்களுடைய ஆதரவு கரம் உங்களுக்கு கிடைக்கும். சூரியன் குரு 4ஆம் இடத்தில் இருப்பது தாய் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டு நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெற முடியும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் கேது இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் ஓரளவு நீங்கும். என்றால் 9ஆம் இடத்தில் சந்திரன் கேது இருந்தாலும் சுக்கிரனுடைய பார்வை கிடைக்கிறது. ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். தாய் தந்தையை பற்றி கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. தொழில்துறையிலும் நல்ல விருத்தி ஏற்படும். உத்தியோகஸ்தர்கள் விரைவில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகளை தொழிலதிபர்கள் புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் நன்மையை பெறுவீர்கள். உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தாலும் அந்த ஏழரை சனியுடைய கடைசி பாகம் நடந்து கொண்டிருப்பதால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அடுத்து மகர ராசியில் பிறந்து கொண்ட நல்ல நாட்கள். மகர ராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 22 திங்கட்கிழமை, ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். திருவோணத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 21 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 25 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 21 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 22 திங்கட்கிழமை, ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அடுத்து மகராசியில் வந்து இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன இருந்தாலும் உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதனால் சில காரிய தாமதங்கள் மாற்றம் ஆகும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைத்துவிட்டு வந்தால் போதுமானது. அதன் மூலமாக எல்லா காரியங்களும் நீங்கள் சாதித்து கொள்ள முடியும். முடிந்தால் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்கள். நிச்சயமாக அந்த எண்ணெயை வைத்து தீபங்கள் எரிய எரிய உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக இரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்தவங்க இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. கும்பராசியில் பிறந்தவங்க இந்த வாரத்தில் ஏப்ரல் 20 சனிக்கிழமை இரவு 8:51 முதல் ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை காலை 9:18 வரை சந்திராஷ்டகம்.
ஆக கும்பராசி இந்த வாரத்தில் ஏப்ரல் 21 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 22 திங்கட்கிழமை இந்த 2 நாட்கள் சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றபடி செவ்வாய்க்கிழமை முதல் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள், நல்ல முன்னேற்றம் அனைத்தும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்று நம்பலாம். இந்த ராசியிலே, அதாவது உங்கள் ராசியிலே செவ்வாயும் சனியும் இருப்பது ஆரோக்கியத்தில் சிறு உடல் வலிகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் தாராளமாக சந்தோஷமாக இருங்கள். அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் செய்யும் இடத்தில் வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் விரைவில் நீங்கள் சுகம் பெறுவீர்கள், நன்மைகளை அடைவீர்கள். வேலைக்கு ஏற்ற ஊதியம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், ராகு இருப்பது குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலைகள் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் குரு இருப்பது தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்ட ஆரோக்கிய குறைவுகளும் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். வாழ்க்கை துணை மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை பெற முடியும். மனைவி நல்ல ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்குவார்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இந்த வார ஆரம்பத்தில் 2 நாட்கள் மாத்திரம் சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 2 நாட்கள் மாத்திரம் உங்களுக்கு சிறு உடல் பாதைகள், சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படும். ஆனால் செவ்வாய்க்கிழமை முதல் எல்லா வகையிலும் நீங்கள் நன்மைகளை பெறக்கூடிய வாரமாகவே அமைந்திருக்கிறது. இந்த வாரம் கும்பராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்து அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 25 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு தற்சமயம் ஏழரசன் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். மேலும் ஏப்ரல் 21, 22 இந்த 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்ட தினங்கள். அதற்கு பரிகாரமாக கும்பராசியிலே பிறந்து அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் ஏப்ரல் 21, 22 இந்த 2 நாட்களும் நந்திய பகவானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. சதயத்திலே பிறந்தவர்கள் ஏப்ரல் 21 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 22 திங்கட்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் ஏப்ரல் 21 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 22 திங்கட்கிழமையும் பெருமாளுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரங்களின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்கள் எல்லா வகையில நன்மைகளும் பெற முடியும் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை காலை 9:18 முதல் ஏப்ரல் 25 வியாழக்கிழமை இரவு 8 மணி வரை சந்திராஷ்டகம். ஆக மீனராசியில் பிறந்தவர்கள் ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 24 புதன்கிழமை, ஏப்ரல் 25 வியாழக்கிழமை இந்த 3 நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றபடி இந்த வாரத்தில் மற்ற நாட்களில் உங்களுக்கு ராசிபலன் பார்க்கும்போது உங்கள் ராசிலேயே புதன், ராகு, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்களுக்கு வீக்கம் சம்மந்தப்பட்ட நோய்கள் சிறிது ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடுவதும் நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். குழந்தைகள் மூலமாகவும் தந்தை மூலமாகவும் உங்களுக்கு தனலாபம் காத்திருக்கிறது. அவர்கள் மூலமாக நீங்கள் பெறக்கூடிய லாபங்கள் அது நன்றாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் கேது இருப்பது மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடை ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய், சனி இருப்பது சரியான நேரத்தில் தூக்கம் வராது. அலைச்சல்கள் மிக அதிகமாக இருக்கும். இந்த அலைச்சல்கள் மூலமாக உடலில் சிறு இரத்த ஓட்டத்தில் சிறு மாறுபாடுகள் ஏற்படும். ஆகவே சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் எவ்வளவு சம்பாதித்தாலும் அத்தனையும் செலவாக மாறிவிடும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. எவ்வளவு செலவாக இருந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் மீனராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மீனராசியில் பிறந்து பூரட்டாதி 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 21 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 22 திங்கட்கிழமை நல்ல நாள். ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 21 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை நல்ல நாள்.
இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் கேத்திருப்பது மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று கூறினேன். அதற்கு பரிகாரமாக திங்கட்கிழமை விநாயகருக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அடுத்து உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயும் சனியும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கும் சனி பகவானுக்கு ஆஞ்சநேயருக்கும் நல்ல தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றியும் உங்கள் ராசிக்கு ராசி பலன்களை பற்றியும் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகளை பற்றியும் நல்ல நாட்கள் ஒவ்வொரு நட்சத்திரம் நல்ல நாட்களை பற்றியும் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றியும் பார்ப்போம். இப்பொழுது நேற்று முதல் நான் இப்பொழுது அமெரிக்காவிலே என்னுடைய மகளுடைய வீட்டிற்கு டல்லாஸ் என்ற ஊரிലേക്ക് வந்திருக்கிறேன். நேரில் பார்க்க விரும்புபவர்கள் 1.5 மாதம் நீங்கள் சிறிது 1.5 மாதம் கழித்து என்னை நேரில் பார்க்க முடியும். அதாவது ஜூன் மாதம் 8ஆம் தேதி முதல் என்னை நேரில் பார்க்க முடியும். மற்றபடி அவசியம் ஏற்பட்டால் என்னுடைய செல்ஃபோன் நம்பருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய செல்ஃபோன் நம்பர் 9443386213. வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். அவசரம் ஏற்பட்டால் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். முடிந்தவரை உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.